ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் சிரேஷ்ட நடிகை எம்எல் ஈஸ்வரி அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். எல்லாத்திட்டையும் கேட்குறது தான், எல்லா துறையிலையும் இருக்குது. ஆனால் அந்த கலைத்துறையில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்குது. உங்களை வந்து நாளைக்கு 10 மணிக்கு நடிக்க வர சொல்கிறாங்க, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் வராதீங்க, வேறொருத்தர் வந்துட்டாங்க. இந்த மாதிரி வெட்டு குத்தெல்லாம் எங்கே நடந்துச்சு, உங்களுக்கு நடந்துச்சு? என்னையை பொறுத்தவரையில் அந்த நாள் இல்லைன்னா கொஞ்சம் நடிகைகள் எல்லாம் குறைவாக இருந்தாங்க. அதனால எனக்கு கிடைச்சதெல்லாம் அந்த டைமுக்கு அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச கேன்சல் ஆகுனது இல்லை. ஏன்னா அந்த நேரம் வந்து மொழியண்ணன் சார் ஷூட்டிங்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் விஜயராஜா இறந்து போனார். அவரோட ஷூட்டிங்கும் அதே டைமில். அப்போ நான் அது ரெண்டுக்கும் நான் இது டைம் பண்ணி கொண்டு போகணும். அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அந்த நேரம் வெட்டு குத்து இருக்கல. ஆனால் இப்போ வந்து ஒரு நிகழ்ச்சி செய்ய போகிறதா இருந்தால் டக்குன்னு கோல் அடித்து சொல்லிடுவாங்க, ஐயோ அவங்களே எடுத்துடாதீங்க, ஐயோ அவங்க இப்படியாப்பட்டவங்க. ஏன்னா அவங்களோட அந்த சான்ஸை சரியான பொறாமல் ஒத்துமைன்றதே இல்லை. இப்போ நாங்கள் ஒரு நிகழ்ச்சி என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் அதை நாங்கள் எல்லாம் செஞ்சு அதை குழப்பறதுக்கு 10 பேர் பார்த்து கொண்டு இருப்பாங்க. அதை செய்ய விடவே மாட்டாங்க. அதே சமயம் இன்னொரு ப்ரோக்ராம் நாங்கள் கஷ்டப்பட்டு அதை அமைச்சு எல்லாம் செஞ்சு கொண்டு போகிற நேரம் டக்குன்னு இன்னொரு ப்ரோக்ராம் அதே டேட்டில் போட்டுருவாங்க. அப்போ அது இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலங்கிற ஒரு கோபம். அதனால அப்படியே அந்த குழப்பி விடுவாங்க. அந்த கலைஞர்னு சொன்னா அவங்களுக்கு புரியுது இல்லை, அப்படி குழப்புறனால ஒரு கலைத்துறை இல்லாமல் போ. அப்படி செஞ்சு தான் இன்னைக்கு கலைத்துறையே இல்லை. இப்போ மேடை நாடக கலைஞர் அண்மையில் வந்தார் ஆறுமுகம் ரவீந்திரன் சொல்லி, அவர் மேடை நாடகம் நடிச்சிருக்கார். ஆனால் இன்னைக்கு மேடை நாடகங்கிறது இல்லை. மேடை இப்போ எங்கட யாரு எங்கட செல்வராஜ் அண்ணன் இருக்காரு, அவர் இல்லை எங்கட யுனைடெட் ஆர்ட்ஸ் அவர் இந்த நிறைய அவரோட மேடை நாடகம் நான் நடிச்சு இல்லை. ஆனால் இன்றைக்கி அவருக்கும் கூட பாருங்கள், இன்றைக்கி எவ்வளவோ கதைகள் இருக்குது. கதைகள் இருந்தாலும் அந்த கதைகளை ஒழுங்காக எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு ஒழுங்கான வாய்ப்பும் இல்லை செய்கிறதுக்கு. நான் அங்கே செய்ய போனாலும் அதை வந்து குழப்பி விடுறதுக்கு மிச்சம் பேர் இருக்காங்க. அதனால அந்த பொறாமனால போட்டி இருக்கணும், பொறாமல் இருக்கக்கூடாது. ஆனால் எல்லாமே பொறாமையாலே இன்றைக்கி உண்மையில் சொல்ல போனால் எங்களோட கலை நிகழ்வுகள் எல்லாமே அப்படியே அடிமட்டத்துக்கே போயிட்டு. முந்தி வந்து கிழமைக்கு ஒரு நிகழ்ச்சிகள் இருக்கும், ஆனால் இப்போ இல்லை. இப்போ நாங்கள்லாம் அந்த நேரம் சொன்னால் எங்கள்ட யார் அபுநானாவோட எல்லாம் என்ன இப்படியெல்லாம் நடிச்சிருக்கிறோம். எங்கிட்ட தோதி ஃபிலால் அவங்க எல்லாம். ஆனால் இப்போ அவங்க யார் அபுநானா இறந்து போயிட்டாரு, தோதி ஃபிலால் எல்லாம் இருக்காங்க. அவர் இந்தியாவில் ஏன்னா அதனால நிமிச்சம் டொன் பொஸ்கோட எல்லாம் கூட நான் அப்படி அவர் வந்து நல்ல திறமையானவர். அப்படி ஒரு அவங்களோட எல்லாம் நாங்கள் நடிச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ அப்படி ஒரு திறமையான நடிகர்களும் இல்லை, அதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இப்போ குறைவு. ஏன்னா ஆளுக்கால் ஈட்டிக்கு வந்த கலைஞர்ன்றது ஒத்துமையாகும். எங்களோட கலைஞர்கள் ஒத்துமை இல்லையே. நான் ஒத்துமைன்னு சொல்லி கொஞ்ச நாளாக இல்லை ஒத்துமையாக பார்க்குறேன். இல்லை அங்கே ஒத்துமை பேச வர என்னையும் சேர்த்து வெட்டிக்கிட்டு போகிறாங்க. அப்போ அதில் என்ன இருக்குது? இவங்க நீ திருத்த முடியாத ஒரு கலைத்துறை அப்படின்னு சொல்லி இன்றைய விருந்தினரான ஈஸ்வரி அவர்கள் சொல்கிறாங்க. இந்த துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களை திருத்த முடியாது, ஏன்னா அவங்க இதில் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. இதே பழக்கமாக போயிடுச்சு அவங்களுக்கு. அது பழக்கமாக போச்சு. ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பித்தா கூட ஒரு 150-200 பேர் இருப்பாங்க. அதுலேயும் அந்த குரூப்பை இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஒரு 2 பேர் சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே போயிட்டு எங்களை பற்றி சொன்னீங்க அப்படின்னா. இல்லை இப்போ வந்து ஒரு குரூப் ஒன்று அமைக்கிறாங்க. இதில் இருக்கிற கலைஞர்கள் எல்லாத்தையும் அந்த குரூப்பில் இருக்கிற கலைஞர் அத்தனை பேரும் தான் இருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு தலைவின்னு சொன்னேன். இப்போ நான் எடுத்து நான் உண்மையில எனக்கு வந்து எல்லா திறமையும் இருக்குது. நான் குரூப் அமைக்கல. நான் எத்தனையோ குரூப்பில் இருந்தேன். ஏன்னா நான் விலகிட்டேன்னு சொன்னால் ஏதாவது நல்லது எடுத்து சொல்ல போயிட்டு அங்கே யாராவது குழப்பி விட்டு என்னையும் அங்கனைக்குள்ள கோவக்காரியாக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நல்லது சொல்ல போயிட்டு நான் அங்கே சண்டைக்காரியாகிறேன். அதனால் நானே லிஃப்ட் ஆகுறேன். எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு குரூப்பே வேணாண்டு இப்போ 2-3 குரூப்பில் இருக்கிறேன். ஆனால் அந்த குரூப்கள்னால தான் இந்த பிரச்சனை. ஏன்னா இங்கே பேசுகிறத அங்கே ஃபோர்ட் பண்ணுறாங்க, அங்கே ஃபோர்ட் பண்ணுறது இங்கே ஃபோர்ட் பண்ணுறது. இருக்கிற கொஞ்சம் நடிகை வந்தாலும் அவங்களையும் சண்டை கோழியாக்கி மூட்டி விட்டு அவங்களும் அங்கே சண்டை பிடிச்சி கடைசியில் ஒரு இதுலேயும் நடிக்காமல் அரைவாசி விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. நிச்சயமாக. அடுத்து இந்த இலங்கை தமிழ் கலைஞர்களை பொறுத்த அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒத்திகை பார்ப்பதற்கு ஒரு மண்டபம் இல்லை. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? இந்த ஒத்திகை பார்ப்பதுக்கு மண்டபம் இல்லைன்னு சொல்லி இது இப்போ இல்லை, அந்த நாளிலிருந்தே எங்களோட நீங்கள் நடிக்க வந்த காலத்தில் கலைச்செல்வன் சார் எங்களோட மறைந்த மோகன்குமார் அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு மண்டபத்தை எடுக்க ஒவ்வொரு மந்திரிமார்கிட்ட போயிட்டு எல்லாம் பேசி கீசி எல்லாம் பார்த்தாங்க, ஒன்றுமே சரி வரலை. ஏன்னு சொன்னால்
அது என்ன காரணம்னு விளங்கல. ஆனால் இப்பயும் சமீபத்தில் நான் எங்களோட முடியன் இவங்கெல்லாம் போயிட்டு எங்களோட இங்கே ஓல்ட் டவுனில் ஒரு மந்திரியை பிடிச்சி அவங்களுக்கும் நாங்கள் மனுவெல்லாம் கொடுத்து பார்த்தோம். அந்த உடனே ஆனந்தகுமார் சரி நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்க. என்ன நான் பேர் சொல்ல என்ன அவங்க விரும்ப மாட்டாங்க தொடர்பாக ஆறுமுகம் ரவீந்திரன் வந்தார், அவர் சொல்லியிருந்தார். அப்போ நாங்கள் போயிட்டு மனுவோ உடனே அவர் அங்கே வச்சு எங்களை வச்சே வேலையெல்லாம் பார்த்து பெரிய இடத்துக்கெல்லாம் உடனே அனுப்பி எங்களுக்கும் லெட்டர் தந்தார். ஆனால் அதுக்கு இன்னும் அந்த மேல் இடத்தால எங்களுக்கு ஒன்றுமே வரலை. ஆனால் நான் நம்ப மாட்டேன் அதுவும் எங்களுக்கு சரி வரும்னு. ஏன்னா அந்த காரணம் என்னது, இந்த தமிழர்களுக்கு செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு நான் அப்படி இனவாதம்னு நான் இழுக்க நான் விரும்பல. கலைஞர்கள்னு நினச்சா அவங்களுக்கு செய்யலாம். இன்றைக்கி மற்ற கலைஞர், அதாவது எங்களோட சகோதர மொழி கலைஞர்களுக்கு எல்லாம் இருக்குது. நமக்குன்னு ஒன்று கேட்குற நேரம் அது இல்லைன்னு சொன்னால் என்ன அது முடியும் அவங்களுக்கு. ஆனால் செஞ்சு கொடுக்குறதுக்கு அது ஏதோ ஒன்று அங்கே இருக்கும். அதனால தான் அவங்களால அங்கே ஏதோ ஒன்று எழுதி வச்சிருப்பாங்க. அதனால தான் அது கொடுக்காம என்ன அந்த நாள்லேருந்து வார கலைஞர்களுக்கு இதே இதுன்னு சொன்னால் நீ அதனால் இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு கடவுள் பார்த்து எங்களுக்கு ஏதாவது தந்தால் நாங்களாம் ஒரு சொந்த மண்டபத்தை நாங்கள் எடுத்து கொடுத்தா தான் கலைஞர்களுக்கு. அப்படி இல்லாமல் இல்லை. நம்ம கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு ஒரு மண்டபத்தை வாங்கினா தான், அப்படி இல்லாமல் இல்லை. சரி, அப்படி இருக்க நேரம் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த நாட்டில் இருக்க பொருட்களின் விலைகள் அப்படின்னு ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் நிற்கிறோம். ஏன்னா இப்போ நாங்கள் கலைத்துறையில் நாங்கள் இருந்து வெளியில் வரோம்னா அது காரணம் இந்த கலைத்துறையில் எங்களுக்கு வருமானம் இல்லை. அது ஏன் வருமானம் உங்களுக்கு வேணுமெண்டா எங்களுக்கு குடும்பத்தை நடத்தும், அதுக்கு தானே வருமானம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அரசாங்கத்தையும் இந்த பொருட்களின் விலையை? ஒரு நடிகையாக, ஒரு கலைஞர், பொருட்களின் விலைன்னா ஆக மோசமாக தான் இருக்குது. ஆனால் இந்த பொருட்கள் விலைக்கு எங்கள்ட இந்த அரசாங்கம்னு சொல்லி இப்போ வந்திருக்கிற மந்திரிமாரோ ஜனாதிபதியோ இதுக்கு இருந்தவங்களே எனக்கு குத்தம் சாட்டே இல்லாது. ஜனாதிபதி கூட நீங்கள் ஒரு பேர் ஒன்று சொன்னீங்க, சூப்பர். ஏன்னா அவர் இப்போ வந்திருக்கிற சூப்பர் ஜனாதிபதி, அவர் சூப்பர் ஹீரோ என்ன சொன்னால் இப்போ வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் இப்போ நடைமுறையில் நல்லா செஞ்சு கொண்டு தான் போகிறாரு. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் இந்த அரசாங்கம் தேர்ந்தெடுக்கிறது நாங்கள் மக்கள் விலகுதான். இப்போ நாங்கள் ஓட்டு போட்டோம், இது செஞ்சோம், நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு ஜனாதிபதியை. அந்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்தால் அந்த கொஞ்ச நாள் அவர் ஒரு மாதத்துலேயே திருப்பி நாங்கள் அவங்களுக்கு ஏசுகிறோம். அது எவ்வளோ பெரிய மடத்தனம் தெரியுமா? ஏன்னு சொன்னால் இருக்கிறவங்களோ இருக்க போகிறவங்களோ ஏன்னு சொன்னால் இந்த இந்த காசு பற்றாக்குறை. உலக நாட்டில் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தங்கள் நடந்தால் யாருக்கு பாதிப்பு வரும்? அரசாங்கத்துக்கு தான். அங்கேருந்து அனுப்புனா தானே எங்களுக்கு. இங்கே இருக்கிற இந்த மக்களுக்கு அது விளங்குது இல்லை. எடுத்த உடனே ஏசுகிறாங்க ஜனாதிபதிக்கு. அவர் தான் இப்படி செஞ்சார், இப்படி அவர் செய்யலை. ஆனால் உண்மையில் எல்லா ஜனாதிபதி இருந்தவங்களோ இருக்க போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் தான், மக்கள் தான் தெரிவு செய்கிறாங்க ஜனாதிபதியை, மக்கள் தான் எல்லாமே ஆக்குறாங்க. அதனால அவங்களுக்கு ஏசி வேலை இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற நடைமுறையில் இந்த டாலர் ஏறுது இறங்குதுன்ற மாதிரி அந்த காசு ஏறும் இறங்கும். ஆனால் காசு ஏறும் ஒழிய இறங்காது, இறங்குனதே கிடையாது. இப்போ போக போக நாங்கள் ஏன்னா அந்த நாளில் 500 ராசால் 30% எடுத்தோம். ஆனால் இன்றைக்கி 100% நிற்கிது. ஆனால் ஏறிக்கொண்டு போகல. இப்போ எங்களோட பரம்பரை இன்னும் வர அது எவ்வளோ வருமோ தெரியாது. இருந்தாலும் இதுக்கு நான் அரசாங்கத்தை ஏச விரும்பலை, மக்களை தான் ஏசணும். ஏன்னா மக்கள் தெரிவு செஞ்சுட்டு மக்களே அவங்களுக்கு ஏசுறது அது சரியில்லை. அப்படின்னா தெரிவு செய்யக்கூடாது. இப்போ இவரை விட்டுட்டு இந்த சூப்பர் ஹீரோவை விட்டுட்டு இன்னொரு ஹீரோவை தேடினா அவர் வந்தாலும் அந்த ஒரு மாதத்தில் அவருக்கும் அப்படித்தான் ஏசுவாங்க. அதனால் எனக்கு இந்த அரசாங்க மக்களுக்கு தான் எனக்கு. நீங்க ஒரு டைரக்டர், ஒரு தயாரிப்பாளர், அவர் மூலியமாவும் பிரச்சனை. அப்ப ஏன்னா பெண்கள் என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த பெண்களுக்கு அதுதான் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அப்படி ஒரு காலம் உருவாகிட்டு இப்படி என்ன பாருங்க, எதை வேணாலும் எடுத்து பாருங்க. அப்படி ஒரு உருவாக்கிட்டாங்க. ஒரு சின்ன பெண் புள்ளைய சரி வைக்கிறாங்களா, ஒரு பிஞ்சு கை குழந்தைய சரி வைக்கிறாங்களா, அது அப்படி உருவாகிட்டு. அது இந்த காலம் செய்யற கோலம். அதனால அது திருத்த முடியாது. இப்ப இது நம்ம திருத்த முடியலைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம திருத்த முடியலைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் உண்மையிலேயே இதை நம்ம திருத்த முடியாமல் போன யாருக்கும் எதிர்கால தலைமுறை என்ன செய்ய போகிறாங்க? அவங்க மிகப்பெரிய ஒரு பாதாள குழியில் நாங்களே அவங்கள தள்ளுற மாதிரி தானே இருக்கும். அப்போ நாங்கள் இதை தடுத்து நிறுத்துறதுக்கான வழி என்ன செய்யலாம்? போலீஸுக்கு போனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அது அவ்வளோ அந்த நேரத்தோடய அது முடிஞ்சு. இப்போ வீட்டு பிரச்சனைகளே போனால் அது அங்கனைக்கிலே அப்படி இப்படின்னு சொல்லி அங்கால ஒரு கொஞ்சம் இது பண்ணி இங்கால எங்கால சரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று அங்கனே வந்தோன்னே அது முடிஞ்சிடும். அதனால் அது திருத்த முடியாது. அது காலம் இப்படித்தான் போகும். நான் நம்ப மாட்டேன். அது யார் வந்தாலும் எவங்க வந்தாலும் அது இங்கே இல்லை, இங்கே எந்த நாட்டிலையுமே
எங்களோட நாட்டில் மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு இல்லை, இந்த உலகமே அதுதான் நடக்குது. சரி, மீண்டும் வந்து எங்களுடைய அந்த கலைத்துறை அல்லது இந்த நாடகங்கள், மேடை நாடகங்கள், அப்புறம் உங்கள் ஒளி நிகழ்ச்சி, இது எல்லாமே புத்துயிர் பெற வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு இந்த கேமரா பார்த்து சொல்லுங்கள். அதாவது இது மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும், நீங்கள்லாம் திரும்ப ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா அது என்ன செய்யலாம்? அப்படி திருப்பி அந்த புத்துயிர்ச்சி பெற்று நாங்கள் வரணும்னு சொன்னால் எங்களோட கலைஞர்கள் எல்லாம் ஒற்றுமையாகணும். ஆண்களோ பெண்களோ டைரக்டர்மார்களோ டான்ஸ் டீச்சர்மார்களோ டான்ஸ் மாஸ்டர்மார்களோ எல்லாரும் ஒற்றுமையாகணும். ஒற்றுமையாக இருந்தால் எங்களுக்கு எங்களோட இந்த தமிழ் கலை நிகழ்ச்சியை எங்கேயோ கொண்டு போகலாம். ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இல்லாதனால அது இன்னும் இல்லாமல் போகும் இல்லையா? அதை நீங்கள் திருப்பி கொண்டாடுறதுக்கு எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க. நான் எப்பயுமே சொல்கிறது, கலைஞர்கள் ஒற்றுமையாக இருங்கன்னு தான் நான் கேட்டுக்கொள்கிறது. தயவு செஞ்சு கலைஞர்களை எல்லோரும் ஒற்றுமையாக நாடுங்க, எல்லோரும் நல்லா இருப்போம். உண்மையில் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்ததை நாங்கள் உண்மையில் பெருமையாக நினைக்கின்றோம். ஒரு சிரேஷ்ட ஒரு நடிகையை இன்றைய ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருந்தோம். எனவே இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிரேஷ்ட நடிகை எம்எல் ஈஸ்வரி அவர்களுக்கு ஸ்டார் தமிழ் நிறுவனத்தின் சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.